வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். போட்டோவை உற்று பாருங்கள், பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு, வெளுத்து வாங்கிய விஜய். திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினின் டெல்லி பயணத்தை விமர்சித்துள்ள தவேகா தலைவர் விஜய், குடும்ப சுயநலத்திற்காக பாஜகவிடம் திமுக அடைக்கலம் புகுந்ததாக குற்றச்சாட்டியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாட்டில் மாநிலத்தை ஆளுகின்ற ஊழல் கபடதாரி திமுக அரசியல் எதிரி என்றும், ஒன்றியத்தை ஆளுகின்ற பிளவுவாத பாஜக கொள்கை எதிரி என்றும் தீர்மானமாக அறிவித்திருந்தோம். ஆட்சியில் இருக்கும் இவ்விரு கட்சிகளின் மக்கள் விரோத நடவடிக்கைகளை தொடர்ந்து சுட்டிக்காட்டியும் வருகிறோம். அதிமுக பாஜக இடையே பழைய கூட்டணி மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது போதே திமுகவிற்கும் பாஜகவிற்கும் உள்ள மறைமுக கூட்டணி பற்றியும் நாம் தெரிவித்திருந்தோம். அதேபோல் ஊழல் செய்வதவர் மீதும் நடவடிக்கை பாயும்போது உடனடியாக அவர் டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டால் அவர் எந்த ஊழலையும் செய்யாதவர் போல அனைத்தும் மறைக்கப்படும் என்பதையும் தெரிவித்திருந்தோம். அதையும் நிரூபிப்பது போல அமைச்சர்கள் பலரை தொடர்ந்து தற்போதைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் டெல்லி பயணம் அமைந்துள்ளது. டாஸ்மாக் ஊழல் விவகாரத்தில் கடந்த மார்ச் மாதம் அமலாக்கத்துறை நடத்திய ரைடை தொடர்ந்து சமீபத்தில் டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் மற்றும் திமுக தலைமையின் குடும்ப உறுப்பினர்களுக்கு நெருக்கமானவர்களின் இடங்களில் ரைடு நடத்தப்பட்டது. இதற்கிடையே டாஸ்மாக் மீதான அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை கேட்டு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்து இடைக்கால தடையையும் வாங்கியது. எனினும் இது நிரந்தர தடையல்ல என்பதால் எங்கே பேசினால் விசாரணை தடுத்து நிறுத்தப்படுமோ அங்கே பேசியே ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு வெற்று விளம்பரம் மாடல் திமுக அரசின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தள்ளப்பட்டார். அதற்கேற்ப போல் அமைந்துள்ளதுதான் நிதி ஆயோக் கூட்டம். சென்ற ஆண்டு இதோ நிதி ஆயோக் கூட்டம் டெல்லியில் நடந்தபோது அக்கூட்டத்திற்கு செல்லாமல் தான் செல்லாததற்கான காரணங்களை அடுக்கிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு வீடியோ வெளியிட்டார். அப்பொழுது சொன்ன காரணங்கள் இப்பொழுது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. அப்படி இருக்க இம்முறை மட்டும் ஏன் செல்ல வேண்டும்? எல்லாவற்றுக்கும் காரணம் அமலாக்கத்துறை படுத்தும் பாடுதான். என்றைக்கும் இருந்தாலும் அமலாக்கத்துறை நடவடிக்கை காலை சுற்றும் பாம்பு என்பதனை உணர்ந்த முதலமைச்சர் ஸ்டாலின் ரூபாய் 1000 கோடி ஊழல் தோண்டி எடுக்கப்பட்டால் தான் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்கின்ற அச்சத்தில் இந்த முறை நிதி ஆயோக் கூட்டத்தை காரணமாக வைத்து டெல்லிக்கு சென்றால் பிரதமரையும் வேறு தனியாக சந்தித்தார். உண்மையிலேயே அந்த சந்திப்பில் அமலாக்கத்துறை சோதனைகள் வழக்குகள் தொடர்பாகவும் தான் குடும்பத்திற்காகவும் ஒன்றிய அரசின் பிரதமரிடம் எதுவும் பேசவில்லை என்று தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மனசாட்சியுடன் வெளிப்படையாக கூற முடியுமா? அது மட்டுமின்றி தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தங்களிடம் தஞ்சம் அடையத்தான் வருகிறார் என்பது தெரிந்தும் திமுகவை அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக எதிர்ப்பது உண்மையெனில் பாஜகவால் எப்படி இவர்களை கொஞ்சி குழாவி வரவேற்க இயலும்? நாம் ஏற்கனவே சொன்னது போலத்தான் இவர்கள் இருவருக்குள் உள்ள மறைமுக கூட்டின் வெளிப்பாடு. இச்சூழலில் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களின் புகைப்படம் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதனை உற்று நோக்கினாலே பூனைக்குட்டி வெளியே வந்தது புலப்படும். அந்த புகைப்படத்தில் பாஜகவுடன் வெளிப்படையான கூட்டணியில் இருக்கும் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஒரு புறமும் முன் வரிசையில் நிற்கிறார். முன் வரிசையில் இன்னொரு புறம் தமிழ்நாட்டின் தற்போதைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிற்கிறார். இதற்கு என்ன பொருள்? ஒருவருக்கு வெளிப்படை
கூட்டணி என்பதால் முன்வரிசை, இன்னொருவருக்கு மறைமுக கூட்டணி என்பதால் முன்வரிசை. இதுதானே உண்மை. இது சாதாரணமாக நிகழ்வு போல தோற்றம் கொண்டதாக காட்டப்பட்டுள்ளது. ஆனால் திமுக பாஜக இடையிலான மறைமுக கூட்டு பேரம் அரசியலுக்கு வெளிச்சத்திற்கு வந்துவிட்டதையே இது காட்டுகிறது. இதுவே இதன் பின் இருக்கும் மிகப்பெரிய உண்மை. ஒன்றிய பாஜக அரசின் வஞ்சிக்கும் போக்கை கண்டித்தும் பாஜக அரசியல் இல்லாத மாநிலங்களின் முதலமைச்சர்கள் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை நிராகரித்துள்ளனர். எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு பலூன் விடுவது, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது கைகுலுக்கி காலில் விழுவதுதான் இந்த கபட நாடக திமுக தலைமையின் பித்தலாட்ட அரசியல். தமிழ்நாடு மக்களை ஏமாற்றிய திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் திடீரென இந்த வருடம் மட்டும் செல்ல வேண்டிய அவசியம் என்ன? இது மாநிலத்திற்கான நிதியை பெறுவதற்காக அல்ல, தன்னுடைய குடும்ப வாரிசு நிதியை காப்பாற்ற மட்டுமே என்பது சாமானிய மக்கள் நன்கு அறிந்ததே. எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலை மக்கள் மன்றத்தில் தோல்வி உறுதி என்பது திமுகவுக்கு தெரிந்துவிட்டது. அதை நேர்முக கூட்டு, மறைமுக கூட்டணி என்று ஒன்றியத்தை ஆளும் பிளவுவாத பாஜகவிற்கு சமரசம் வீசியாவது இனி காலத்தை ஓட்டி தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறது. இப்படி இருமாப்பு கணக்குகளை போடுபவர்களுக்கு எம் தமிழ்நாட்டு மக்கள் தக்க பாடத்தை புகட்ட தயாராகிவிட்டார்கள் என்பதனை நினைவு கூட்டு விரும்புகிறேன். குறிப்பாக வருங்காலத்தில் பிளவுவாத பாஜகவுடன் நேரடி கூட்டணி வைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அந்த அளவிற்கு தமிழ்நாட்டை சுரண்டி கொள்ளையடித்து அவர்களிடம் நெடுஞ்சாண்டிக்கு கிடையாக திமுக சரணாகதியாக அடைந்துள்ளது. இந்த அவலமான திமுக அரசின் சூழல் பெருச்சாளிகள் அனைவரும் தமிழ்நாட்டு மக்களால் தோற்கடிக்கப்பட்டு அரசியலில் இருந்தே அப்புறப்படுத்தப்பட்டு தமிழ்நாட்டு மக்களின் பேரத்தரவோடு தமிழக வெற்றிக் கழகம் உண்மையான மக்களாட்சியை அமைக்கும் என்பதனை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் தவேக தலைவர் விஜய். இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.